ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எப்போ வருவாருன்னு தெரியலையே. நாளைக்கு வேற ஆண்டு விழா. எவ்வளோ லேட்டு? நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு எங்கே கொடு. எங்கெங்கேயோ கேட்டு பார்த்த பணம் எங்கே ஆகலை சாமி. இன்னொரு தடவை வாங்கி தரேன். தத்தா இப்படி பண்ணிட்டு நீ வாங்கிட்டு வர எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா? இந்த ஒரு டைம் பசங்கிட்ட வாங்கி எழுது, அடுத்த டைம் வாங்கி தந்துடுறேன், சரியா? என்ன தாத்தா? தாத்தா கிளாஸ் பசங்க எனக்கு யாருமே தர மாட்டாங்க தாத்தா. எனக்கு கூட தீர்ந்து போச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து திட்டுவாங்களாம்மா. எனக்கு யாருமே தர மாட்டாங்க தாத்தா. அவங்கள மாதிரி உனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா வாங்கி கொடுத்துருப்பாங்களே, என்னால் முடியலையே. என்னோட அப்பா அம்மா எங்கே தாத்தா போனாங்க? நீ சின்ன குழந்தைய இருக்கிறப்ப அவங்க சாமிக்கிட்டு போயிட்டாங்க சாமி. சரி நானும் அப்பா அம்மாட்டே போயிடுறேன் தாத்தா. அப்போ தான் உனக்கு பாரமாக இருக்க மாட்டேன், நிம்மதியாக இருப்பீல்ல. டேய், இன்னொரு தடவை இப்படி சொல்லிடாத. நான் வாழ்கிறதே உனக்காக தான். இப்போ என்ன, நீ கேட்டது வாங்கி தரணும். இப்பவே வாங்கிட்டு வர, இங்கேயே இரு. ஏப்பா வரதா, இந்த பக்கம் எங்க வைன் ஷாப் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வந்துட்டு பார்க்கலான்னு தான் வந்தேங்க. இங்க என்ன உனக்கு வேலை? 1000 ரூபா வேணுங்க அர்ஜென்ட்டா. எதுக்கு? பேர்னா படிக்க வைக்கிறதுக்கா? ஏயா வாங்கினவனதுக்கு வட்டியும் வரல, முதலும் வரல. மறுச்சு திருப்பி கேட்டா நானும் எங்கே போறது? குடியார நம்பி பணத்தை கொடுத்து போட்டு நானும் எங்கே போறது? ஒரு டைம் கொடுங்க, நான் கரெக்டா. பணம் காசு கொடுக்க முடியாது ஐயா. குடியார பணம் கொடுத்து போட்டு அங்கேயும் அலைஞ்சிட்டு தெரியும் ஐயா. பணமே இல்லை, போயா நீ. பணமே கிடையாது, நிக்காது, போயா நீ. என்னோட பேரனுக்கு எதுவும் வாங்கி தர முடியலையே. குடிச்சு எல்லா பணத்தையும் வீணாக்கிட்டுனே. ஒரு 1000 ரூபா காசுக்கு வேண்டி அடுத்தவங்ககிட்ட கையாந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மற்றவங்க செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புத்தியை நாமளே செருப்பால் அடிச்சுக்கணும். எனக்கு ஏதோ வேலை தரீங்களா? சின்ன பையனா இருக்கிற என்ன வேலை பண்ணுவேன் சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். என்ன வேலை கொடுத்தா செய்வியா? டேபிள் எல்லாம் தொட, இலையெல்லாம் எடுத்து போட்டுரு. 100 ரூபா கொடுத்தா போதுமா? போதுங்க. கிளீனா பண்ணிடு. சரிங்க.
டேய் இங்கே என்ன பண்ணுற வா. ஏப்பா பையனை வேலை செய்யற இடத்துக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? என் பேரனா? இவன் தான் வேலை கேட்டா. வேலையும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் வாடா. ஏன்டா வேலைக்கு போனேன்? எனக்காக வட்டிங்காரர்கிட்ட காசு வாங்கும்போது அவங்க நசிங்கமாக திட்டினாங்களே தாத்தா, அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதனால தான் வேலைக்கு போனேன். இனிமேல் இப்படி பண்ணாத. நான் குடிக்க மாட்டேன். நான் உன்னை நல்லா சரி பார்த்துக்கிறேன். தாத்தா. தங்கா, உங்கள் பேர் தான் நிஷிதா? ஆமாங்க. நீங்கள் யார்? நிதிஷுங்க ஐயா. பேரந்தானுங்க. படிக்க வைக்கலான்னு வந்துருக்குறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. பரவாயில்ல, உட்காருங்க ஐயா. ட்ரஸ்ட் மூலியமா வரங்க ஐயா. சரிங்க. நிதிஷ் டீச்சர் லெட்டர் பண்ணாங்க, தம்பி நல்லா படிக்கிறான்னு. வருஷம் 10 குழந்தைகளை எங்கள் ட்ரஸ்ட் மூலியமா படிக்க வைக்கிறோங்க ஐயா. அதே மாதிரி நிஷித்தையுமே நாங்கள் டிகிரி வரைக்கும் படிக்க வைக்கலான்னு இருக்கிறோம். நீங்கள் எந்த கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நன்றிங்க ஐயா. ஏழையாக இருக்கலாம், அவங்கள படிக்க வைக்காமல் இருக்கிறது தான் நம்ம தப்பு. படித்தாங்க. படிப்பானுங்க, நல்லா படிப்பானுங்க. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி நன்றி. எல்லாம் வேணாங்க ஐயா. தம்பி நல்லா படித்து ட்ரஸ்ட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா போதும். சரிங்க. சரி, வரங்க ஐயா. நிஷித், பாய் தங்கம். பாய் சார். இப்போதான் சாமி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க தாத்தா, காசு பண்ண ஒருத்தனை உயரத்துக்கு கொண்டு போகாது, படிப்பு ஒன்று மட்டும் தான் உயரத்துக்கு கொண்டு போகும். அது இப்போ உண்மையாயிருச்சு தாத்தா. ஆமாம் சாமி. நான் நல்லா படித்து வேலைக்கு போய் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் தாத்தா. அதெல்லாம் நல்லா தெரியும்டா பேராண்டி. இனிமேல் குடிக்கவே மாட்டேன். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கே சேர்த்து வச்சிடுறேன். சரி தாத்தா. நல்லா படிக்கணும் பேராண்டி. எனக்காக நீ தான் இருக்க. நான் இருக்கேன் தாத்தா, நீ கவலைப்படாத. பேராண்டி, உங்கள் அம்மா தான் அடிக்கடி ஏக்கத்தோடு சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் நல்ல விதமாக படிக்க வைக்கணும். இப்போது உங்கள் அம்மாவோட ஏக்கம் தான் ஜெயிச்சிருக்குது. உங்கள் அம்மா தான் உனக்கு சாமி. சரியா?